Hi friends, welcome to my channel. இன்னைக்கு உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கோம். இதை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ அரிசியை இந்த ஆழாக்கில் அளந்து எடுத்துக்கிறோம் நாங்கள். இது ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கிளாஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டு, இப்போ 3 கிளாஸ் எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு உருண்டைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் பல்பல்லாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்க்க போகிறோம், கருவேப்பிலை, கடுகு. இப்போ நல்லா அலசி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இது 2 ஹவர் நல்லா ஊறணும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறியிருக்கு. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை அப்படியே சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஜாரில் போட்டு, ஜார் மிக்சிலே போட்டு ஓட்டுறதா தான் ஓட்டிக்கலாம், இது கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம், இல்லை மிஷினில் கொடுத்து போடுறதா தான் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஜாரில் மிக்சியில் போட்டு ஓட்ட போகிறோம். இது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம தாளிச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. உப்பு உருண்டைக்கு இந்தமாரி நல்லா நைஸாக இந்த ஸ்டேஜில் எடுக்கணும். நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதை நம்ம கடாயில் தாளிக்கும் போது இந்த மாவையும் கொட்டி கலர்னோம்னா நம்ம இது கட்டி ஆகிடும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடலெண்ணெய் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம். இதை காம்பு தனியாக கிள்ளி எடுத்துக்கலாம். காம்பு தனியாக கிள்ளி எடுத்துக்கிறோம். காரத்துக்கு இந்த மிளகா மட்டும் தான் நம்ம போட போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கிள்ளி எடுத்துடலாம். லைட்டாக நல்லா காஞ்சிடுச்சு. கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். நம்ம கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம். நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ எண்ணெயில் இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் சேர்க்க போகிறோம். இதில் இப்போ நல்லா செவந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கதை சேர்க்க போகிறோம். மாவு இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை போட்டு கலர போகிறோம். இதுலேயே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லா கெட்டியாக வேணும். அதனால இதிலே போட்டு நம்ம கலரி விட்டோம்னா நம்மளுக்கு கெட்டியாயிடும் மாவு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே சிம்மிலே வச்சு நம்ம வேக வச்சோம்னா நம்மளுக்கு கெட்டியாயிடும். இப்போ உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் நம்ம வந்துடும். மாவுலேயே நான் வந்து உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால இதில் உப்பு சேர்க்கலை நான். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் இப்போ நல்லா இதில் கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு கெட்டியாயிடும். 10 மினிட்ஸ் போதும். சிம்மிலே வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லா உருண்டை சாஃப்டாக வரும். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ உருண்டை பிடிச்சி வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம இட்லி குண்டான வச்சுக்கலாம். இதே இறக்கிடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அடியில் கட்டரை வச்சு இதுக்கு மேலே துணி வைக்க போகிறோம். துணி போட்டு நம்ம இதில் உருண்டை வைக்க போகிறோம். இப்போ லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிறோம். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக குண்டா சூடாகட்டும், தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். சிம்மில் வச்சுருக்கேன்.
அதுக்குள்ளே உருண்டையை ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா நம்ம கடாயில் போட்டு வேக வச்சு லைட்டாக ஆற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு, எண்ணெய்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. தேங்காய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து நல்லா கலந்து வச்சுருக்கோம். நம்ம இதை மீடியம் சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். மீடியம் சைஸில் பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். இந்தமாரி இந்தமாரி மீடியம் சைஸில் நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து உருண்டையை நல்லா பிடிச்சி வச்சு இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கரை வச்சுக்கலாம். நம்ம இட்லி குண்டான் வச்சுலாம். இட்லி பாத்திரம் வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். லைட்டாக சூடு ஏறட்டும். இது துணியை நனைச்சி எடுத்துருக்கோம் ஈரம் பண்ணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக சூடு ஏறட்டும். இப்போ இந்த ஒரு உருண்டை எல்லாத்தையும் வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். ஒரு ஆவி காமிக்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே வைக்கலாம் ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ இதை போட்டு க்ளோஸ் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. ஒரு ஆவி வருது நம்மளுக்கு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறத இது மேலே சேர்த்துடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு ஆவி வந்தோடனே வச்சாதான். பாருங்க, இது லைட்டாக சூடு ஏறினதுனால அது மேலே வச்சோடனே நம்மளுக்கு ஒட்டாது. இதை அப்படி மேலேயே வச்சிடலாம். இதுக்கு மேலேயே இப்போ ஒரு 20 minutes இதை நல்லா வெந்தோடனே எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு 20 minutes இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வெந்ததுமே வந்து நம்ம இப்படி பிடிச்சி தூக்கி கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் துணி போட்டிருக்கோம். துணி போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 minutes நல்லா வேகணும். இப்போ 20 minutes நல்லா வெந்துருச்சு. நம்ம எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.